ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாக்குத்தத்த வசனங்கள், உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக விதத்திலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் விசாரிப்பார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் உண்மையாய் விசாரிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உண்மையாக உங்கள் கவலைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. வேதத்திலே யோபு என்கிற ஒரு நீதிமானை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வந்த நிலையிலே அவர் சொல்லுகிற சில ஆழமான வார்த்தைகளை நாம் கவனிப்போம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை இருந்தது, ஆனால் எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை. பிசாசு அவரை சோதித்த ஒரு பிசாசு அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் அவர் நீதிமான். அவர் நீதிமானாக இருந்தும் அவர் அவர் பலவிதமான கவலைகளிலே அவர் சிக்கொண்டவர்களாக இருக்கிறார். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் வருத்தங்களை பற்றி நான் பயமாக இருக்கிறேன். யோபின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இப்படியே சொல்லுது, நான் மூச்சு விடுவதற்கு கூட எனக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது, கசப்பினால் என்னை நிரப்புகிறீர் என்று இப்படியாய் யோபு சொல்லுகிறார். மூன்றாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொன்னால், அவர் பூசலினால் என்னை முறிக்கிறார், அநேக காயங்களை எனக்கு உண்டாகியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தன்னுடைய கவலைகளை குறித்தும் தன்னுடைய நிலைகளை குறித்தும் இப்படியாக வருத்தங்கள், ரெண்டாவது மூச்சு விடுவதற்கு கூட நமக்கு என்ன செய்கிறது என்றால் உயிர் போகிற அளவுக்கு கூட நம்முடைய நிலைமை மாறிவிடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாத ஒரு நிலை வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்பு தன்மை தேவன் மேலும் இந்த உலகத்தின் மேலும் ஏற்பட்டு விட்டுருக்கிறது. ஆனால் வேதத்தில் இப்படியா சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை என் மேல் வைத்து விடுங்கள், நான் உங்களை விசாரிக்கிறவர் அப்படி என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக நாட்கள் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகிறது. காரணம் என்னென்று சொன்னால், அதே வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்கள் எல்லாம் அஞ்சற்கார் ஓட்டத்திலும் வேகமாய் ஓடுகிறது, வேகமாய் ஓடுகிற கப்பலை போல இருக்கிறது, இறையின் மேல் பாய்கிற கழுகை போல நாட்கள் ஓடுகிறது. ஆனால் நான் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறாமல் போகிறதே, என்ன காரியம் என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் மேலே நீங்கள் தெளிவாக இருங்கள். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உங்களை விசாரிப்பேன், உங்கள் கவலைகளை என்னிடத்தில் கொடுங்கள், நான் உங்களை குறித்து, நான் உங்களுடைய திட்டங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், வேதத்திலே அதே புத்தகம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசன் எச்சிக்கிற சிங்கம் போல் அவன் என்ன செய்கிறான், விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருகிறான் என்று. ஆகவே நீங்கள் அதற்கு மேலான வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதத்திலே இப்படியாக தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள், பொறுமையோடு கூட இருங்கள். பிசாசு உங்களுடைய அவசர நிலையிலே உங்களை பாழான கிணற்றிலே உங்களை தள்ளிவிடுவதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே பேதுரு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, ஏற்ற காலம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், ஏற்ற காலம் ஏற்ற சமயம் நமக்கு வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் நாம் பொறுமையோடு கூட இருந்து கர்த்தருடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய நேரத்திற்கு, தேவனுடைய சமயத்திற்கு நாம் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொன்னால், சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி உனது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, நமது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். அதுவரை நாம் பொறுமையோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்குமான மேலான காரியத்தை, நாம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.
இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.